மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே நம்ம நிறமும் தலைமுடியும் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தலைமுடி அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு வரமாக கிடைக்கவில்லையோ அப்படிங்கிற அளவுக்கு சிறு குழந்தைகள் கூட, இளைஞர்கள் கூட, இளம் பெண்கள் கூட தலைமுடி ஜீவன் இல்லாமல் இருக்கிறது, பொலிவில்லாமல் இருக்கிறது, உறுதியாக இல்லாமல் இருக்கிறது, உடைந்து விழுகிறது, கொட்டி விடுகிறது, நிறைய சிரமங்களோடு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப தலைக்கு பூச்சக்கூடிய பூச்சிக்கள், சீரம்னு சொல்லக்கூடிய மருந்துகள், ஷாம்புகள்னு நிறைய விஷயங்களை நான் பயன்படுத்துறேன், எனக்கு தலைமுடியே வளரல சார் அப்படின்னு நிறைய பெண் குழந்தைகளும், ஏன் இன்றைக்கு வயதான பெண்கள் கூட வந்து வருத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல தலைமுடி ஏன் கொட்டுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தலைமுடினா என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தலைமுடினா என்ன? உயிரற்ற உடல் கழிவு தான் தலைமுடி. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நகமோ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைமுடியோ வெட்டும் போது நமக்கு வலிப்பது கிடையாது. ஏன் வலிப்பது கிடையாது? அது உடலோடு கழிவாக வெளிவரதுனால அதை வெட்டும் போது நமக்கு வலிப்பது கிடையாது. எலும்பு சத்துக்களும் ஜீரண மண்டல சத்துக்களும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய பலம்தான் தலைமுடி வளருவதற்கும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கு நிறைய வகையான உணவுகளை சாப்பிடுறோம். சைவம், அசைவம், சமைத்த உணவு, சமைக்காத பழங்கள், பால் குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், இன்றைக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அது இது நிறைய சாப்பிட்றோம். அப்போ ஒரு 100 வகையான உணவுகளை தினசரி நம்ம சாப்பிட்றோம்னா, இந்த உணவெல்லாம் வயிற்றுக்குள்ள போன உடனே உடம்பு என்ன பண்ணும்? நம்ம உடம்புல அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் சேர்ற மாதிரி நிறைய அமிலங்களையும் வினையூக்கிகளையும் போட்டு அந்த உணவுகளை நன்றாக நொதிச்சு, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாம் உடைச்சு, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய கொழுப்பை எல்லாம் உடைச்சு நம்ம உடம்பு அதை உறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை மாற்றும். அப்ப இந்த முயற்சிக்கு நமக்கு என்ன தேவை? ஈரல்ல இருந்து சுரக்கக்கூடிய அமிலங்களும், அந்த அமிலங்கள் பித்தப்பைக்கு சென்று பித்தப்பையிலிருந்து செரிமானமூட்டப்பட்ட அமிலங்களாக வயிற்றுக்குள்ள கலந்து, வயிற்றுக்குள்ள உணவுல அது நன்றாக கலந்து 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 நொதிக்கப்பட்டு வயிறுடைய அமிலங்கள், சிறுகுடல்ல சுரக்கக்கூடிய அமிலங்கள், பெருகுடல்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள், நிறைய வகையான அமிலங்கள், இதெல்லாம் சேர்த்து உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக உறிஞ்சும். உறிஞ்சக்கூடிய சத்துக்கள் முதல்ல நம்முடைய செரிமான மண்டல சத்துக்கள் இரத்த அணுக்களாக மாறி, இரத்த அணுக்கள் தசை அணுக்களாக மாறி, அவை கொழுப்பாக மாறி, அவை எலும்பாக மாறி, அவை எலும்பு மஜ்ஜையாக மாறி, அவை இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய சத்துக்களாக மாறி, கடைசியில நம்முடைய ஹார்மோன்ஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டல சக்திகளாக மாறிவிடுறதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ப்ராசஸ்ல முதல்ல இருக்கக்கூடிய செரிமான மண்டலம், இரண்டாவதாக இருக்கக்கூடிய இரத்த மண்டலம், ஐந்தாவதாக இருக்கக்கூடிய எலும்பு மண்டலத்துடைய ஆரோக்கியம் தான் தலைமுடியோட ஆரோக்கியத்திற்கு அடிப்படை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புரிதல் இல்லாம விலையுயர்ந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயையோ, விலையுயர்ந்து கிடைக்கக்கூடிய சீரம், ஷாம்புக்களையோ நீங்க தலைக்கு பயன்படுத்தினா உங்களுக்கு எப்படி தலைமுடி முளைக்கும்? முதல்ல இது நடக்காத விஷயம். அப்ப எப்படி ஆரோக்கியமான தலைமுடியை நம்ம பெற முடியும்? நல்ல வயசு 70 ஆனாலும் எனக்கு தலைமுடி நல்லா இருக்கணும் சார், நான் என்ன பண்ணணும்? 5 விஷயம் பண்ணணும். முதலாவது கழிவு நீக்கம். இப்ப நான் சொன்ன டைஜஸ்டிவ் அண்ட் மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு செரிமான மண்டலம் சரியில்லை, காலையில சாப்பிட்ட உணவு மதியம் வரலாம் ஜீரணிக்கல சார், வயிறு உப்புசமா இருக்கு, நைட்டு வரையிலும் ஜீரணமாகல சார், வயிறு உப்புசமா இருக்கு, எனக்கு பசிச்சே ரொம்ப நாள் ஆச்சு சார், டைமுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்ல எனக்கு மோஷனே போறது இல்லை சார், சிவியர் கான்ஸ்டிபேஷன்ல இருக்கேன். அப்போ உங்களோட அடிப்படை ஜீரண மண்டலமே சரியில்லை அப்படின்னா நமக்கு தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் இல்லை, இந்த தசைகளுக்கும் அணுக்களுக்கும் தேவையான சத்துக்களும் கிடைக்காது. அப்ப நமக்கு தலைமுடி வேகமாக உதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அதை சரி பண்ணணும்னா முதல்ல ஈரல், பித்தப்பை, வயிறு, சிறுகுடல், பெருகுடல் மட்டுமல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய தேவையற்ற பித்த அமிலங்களை வெளியேற்றக்கூடிய முயற்சி செய்யும். 2 வகையில செய்யலாம். ஒண்ணு, வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற பெரிய டீடாக்ஸ், அல்லது மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய சின்ன டீடாக்ஸ்.
வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய பெரிய டீடாக்ஸ்ங்கிறது சில நெய் மருந்துகள். நம்ம தலைமுடி பிரச்சனை, ஈரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் நோய், இதெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி வாத பித்த கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105 மில்லி அதை சாப்பிட்டு 7ஆவது நாள் காலையில பேதிக்கு எடுக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாத ஒரு சிம்பிள் டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸை பண்ணும்போது என்ன ஆகும்? உடம்புல இருக்க எல்லா கழிவும் உடம்பை விட்டு வெளியில போயிடும். இப்ப நம்ம ஒரு அறையில இருக்கோம், அந்த அறைக்குள்ள ஒரு 5 பேர் இருக்கலாம்னு வச்சுங்களேன். திடீர்னு அந்த அறைக்குள்ள ஒரு 500 பேர் வந்தா எப்படி இருக்கும்? மூச்சு கூட விட முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல கழிவுல தேய்ச்சி வச்சிருந்தோம்னா எப்படி நம்ம உடம்பு நல்லா இருக்கும்? அப்ப டீடாக்ஸ் எடுத்தோம்னா அந்த 500 பேர் வெளியில போயிடுவாங்க, வெறும் 5 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த 5 பேர் இருக்கும்போது சத்துக்கள் நன்றாக கிடைக்கும், உடலால கிரகிக்க முடியும், உடல் நல்லா தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். இது செய்யறது கஷ்டம்னா மாசத்துக்கு ஒரு முறை 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து 5 கொய்யா இலை, 5 மா இலை, 5 வேப்ப இலை போட்டு கொதிக்க வச்சு அதை 50 மில்லி 100 மில்லியா குறைச்சு அதுல ஒரு 10 மில்லி நல்லா உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணன்னு கேட்டு வாங்கி அதை நம்ம சாப்பிட்டோம்னாலே நமக்கு மாசத்துக்கு ஒரு முறை உடல் சுத்தி ஆகும். இதுவும் நமக்கு நல்ல உதவி செய்யக்கூடியது. ஸோ டீடாக்ஸ் செய்ய வேண்டியது நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கு எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோங்கிறது தான் நம்மளோட ஆரோக்கியம். தலைமுடிக்கு என்ன சார் சத்துள்ள ஆகாரம்? புரோட்டீன்ஸ் தான், கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை நிறமான காய்கறிகளும் கீரைகளும். இன்றைக்கு அதிகமான புரதம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டாலே உங்க தலைமுடி கருகருவென்று வளர்ந்து விடுவதை பார்க்க முடியும். ரொம்ப பெருசா நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. பச்சை பயிர் டெய்லி ஒரு 50 கிராம் சாப்பிடுங்க. அது கூடவே நம்ம உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது பச்சை நிறமான காய்கறிகள். பீன்ஸ், அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய தமிழுக்கு உரித்தான, தமிழ்நாட்டுக்கு உரித்தான நாட்டு காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. இந்த 2 விஷயம் செஞ்சாலே புரதம், உங்களுக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப சுலபமா அதுல இருந்து கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது ரொம்ப 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 முக்கியமானது, இன்றைக்கு மன அழுத்தத்தை குறைக்கணும். யாருக்கெல்லாம் தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கோ அவங்களோட எப்ப இது ஆரம்பிச்சதுன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்க டைரியில எழுதுங்க. கரெக்டா எங்க போய் முடியும்னா அந்த நேரங்கள்ல எப்ப பொறுக்க முடியாத மன அழுத்தத்தோடு நம்ம போராடிட்டு இருக்கோமோ அப்பதான் நம்ம தலைமுடி கொட்டுறதை நீங்க பார்க்க முடியும். அதுவரையில உங்களுக்கு ஒன்றும் பெருசா மாற்றமே இருக்காது. அதுவரையில நல்லா இருப்பீங்க. 30 வயது வரையில எல்லாம் ஃபைன் சார். கல்யாணம் ஆச்சு, வீட்டுல மனைவி வந்தாங்க, மனைவிக்கும் அம்மாக்கும் ஒரே சண்டை சார். 6 மாசம் வாழ்க்கையே நரகமா இருந்தது. இப்ப எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு சார். ஆனா அப்பதான் சார் எனக்கு தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சது. அலுவலகம் ப்ரொமோஷன்ல என்ன அமெரிக்கா அனுப்பிச்சிட்டாங்க சார். குடும்பத்தோட இல்லாம தனியா இருக்கேன். போய் ஒரே மாசத்துல முடி கொட்ட ஆரம்பிச்சு சார். இன்னைக்கு என் மண்டை சொட்டையாவே ஆயிடுச்சு சார். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் மிகப்பெரிய காரணம். மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் செய்யணும். 4வது தண்ணி குடிக்கணும் சார். இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு 3 லிட்டருக்கு குறைவா தண்ணி குடிக்கிறத பழக்கமா வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா தலைமுடி ஆரோக்கியமா இருக்கு. இன்னைக்கு தலைமுடியுடைய ஆரோக்கியம் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம்னா குழந்தைகளாக இருந்தா கூட அவங்களுக்கு டெய்லி தேவையான அளவு தண்ணி குடிக்கக்கூடிய ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணணும். ஆனா பெண்ணா சம்பந்தமே இல்லை. ஒரு நாளைக்கு சென்னையில நம்ம இருக்கோம்னா 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணீர் தேவை. இன்னைக்கு ஆனா பாருங்க, குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது கழிப்பறைகள் இல்லை அப்படிங்கிறதுனால, சுத்தமான கழிப்பறைகள் இல்லைன்னே யாரும் குழந்தைங்க தண்ணி குடிக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுது? அந்த 8 வயது 7 வயது வரையிலும் அந்த குழந்தைகளுக்கு கழிப்பறை உபயோகப்படுத்துறதுல பெரிய ஒரு கூச்ச சுபாவம் இருக்காது. ஆனா நினைவு தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும்? அந்த குழந்தைகளுக்கு நிறைய கூச்ச சுபாவம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிக்கிறத குறைப்பாங்க. அப்ப டீஹைட்ரேஷன் ஆகும், தலைமுடி வேகமாக கொட்ட ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உடல் சூடு, இதுதான் 5வது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் சூடு குறையணும். உடல் சூடு குறைய என்ன பண்ணணும்? நான் பாதாம் பிசின் சாப்பிடணுமா, நான் வெள்ளரிக்காய் சாறு குடிக்கணுமா, அதெல்லாம் உடல் சூட குறைக்காது. வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளியும், ஆண்களாக இருந்தால் புதன் சனியும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேய்க்கணும். அதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். விளக்கெண்ணெய் தேய்த்து குளிக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். இன்னைக்கெல்லாம் நல்லெண்ணெய் தேய்க்கலாமா, தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாமா, பாதாம் எண்ணெய் தேய்க்கலாமா, ஆலிவ் ஆயில் தேய்க்கலாமா நிறைய நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா விளக்கெண்ணெய் தேய்த்து குளிக்கணும்.
கழுத்திலிருந்து கால் வரை விளக்கெண்ணெயை சூடு செய்து நன்றாக தேய்த்து குளிக்கணும். தலைக்கு வெறும் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ வைத்தால் போதும். நீங்க வாரத்துக்கு 2 நாள் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு 100 days பண்ணுங்களேன். எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. உங்களோட தலைமுடி அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டியது கான்சியஸா செய்ய வேண்டிய முயற்சி தான். ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணிருங்க. யாருக்கெல்லாம் தலைமுடி நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கோ மாசத்துக்கு ஒரு முறை இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாள் டீடாக்ஸ் பண்ணுங்க. உங்க தலைமுடியில தலையில பொடுகு வராது, உங்க தலைமுடி கொட்டாது, தலைமுடி உடையாது, இள நரை வராது. எல்லா வகையிலும் உங்களோட தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடிப்படையான விஷயம் உடல் சூடு குறையணும். உடல் சூடு குறைக்கிறதுக்கு நான் மோர் குடிக்கிறேன், நான் டெய்லி இளநீர் குடிக்கிறேன், நான் பாதாம் பிசின் சாப்பிட்றேன் நம்ம நிறைய பேர் சொன்னாலும் கூட இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல உடல் சூடை குறைக்கக்கூடிய அழகான வழிமுறைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால காலையில ஒரு புதன்கிழமை அன்னைக்கு ஆண்கள், செவ்வாய் வெள்ளி பெண்கள், புதன் சனி ஆண்கள் நல்லா அதை ஃபுல்லா உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்ங்க, ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. தலைக்கு வெறும் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது கடலெண்ணெய், நமக்கு என்ன எண்ணெய் கிடைக்குதோ தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சீயக்காய் போட்டு குளிங்க. அன்னைக்கு உடம்புல அலைச்சல் இல்லாம, அசைவ உணவு இல்லாம, எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற நேரங்கள்ல தாம்பத்தியம் இல்லாம கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அப்ப பாருங்க, தலைமுடி கருகருவென்று வளருவதை விட ஆரோக்கியமாக இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். சுலபமான விஷயம், முயற்சி பண்ணுங்க. ஆனா இந்த முயற்சியை தற்காலிக முயற்சியா 1 வாரம் 2 வாரம் பண்ணாதீங்க. குறைந்தது 3 மண்டலங்கள். 3 மண்டலங்கள்னா கிட்டத்தட்ட 150 நாட்கள். இந்த 150 நாட்கள் இதை செஞ்சுட்டு அதன் பிறகு இதோட பலன் எப்படி இருக்குன்னு வீடியோல ஷேர் பண்ண முடியுமா, கமெண்டா போட முடியுமான்னு பாருங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.